Hey guys, நம்ம இப்போ AKASO V50 Pro பற்றி பார்க்கலாம். இது எப்படி நான் வாங்க பிளான் பண்ண பார்த்தீங்கன்னா, நம்பர் பிளேட்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் மிஸ்டர் கௌதம், அவர் வந்து எஸ்ஜே கேம் சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணிருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஓகே கம்மி ஹீரோ 5 ஹீரோ 7லாம் போதுக்கு பதிலாக கம்மிலையும் வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணேன். அப்போ ஜஸ்ட் ரிவ்யூஸ் பண்ணால் AKASO பெஸ்ட் ப்ராடக்ட் மாதிரி தெரிஞ்சது. ரிவ்யூஸ் பார்த்தோம் நல்லா தான் இருந்தது. 4Kலாம் இருக்குது, 4Kல 30 FPSலாம் இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் பார்த்து ஆர்டர் பண்ணேன். ஒன் டே டெலிவரி தான் கொடுத்தாங்க அமேசானில். ஆஸ் யூஷுவல் அமேசான் மாதிரி ஒன் டே டெலிவரியில் கொடுத்து ₹100 எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கியாச்சு. ஸோ அமேசான் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் கோ அஹெட் அண்ட் செக் தி லிங்க். ஸோ இது வந்து V50 Pro அண்ட் நெக்ஸ்ட் வந்து V50 Liteன்னு ஒன்று இருக்குது. நான் வந்து கொஞ்சம் காஸ்ட் பட்ஜெட் பார்த்ததுனால V50 Proவில் பார்த்தேன். அண்ட் ஒன் டே டெலிவரி நல்லா வந்துச்சு. ஸோ ஒரு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது 4K 30 FPS, அது ஃப்ரேம் பர் செகண்டில் போயிட்டுருக்கு உங்களுக்கு வீடியோஸை. இப்போ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சும்மா செமையாக நல்லா தான் இருந்துச்சு எனக்கு. அண்ட் பட் ஒரு மைனஸ் என்னச்சுன்னா என் மொபைல் வந்து சப்போர்ட் பண்ணாது சாம்சங் J6ல் 4K. ஸோ அதனால் ஐ ஹவ் டு ஒர்க் வித் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ஹவ் டு கெட் இட் பேக். ஸோ அந்த மாதிரி இருந்தது. பட் நம்ம குவாலிட்டி ப்ராடக்டை பற்றி பேசணுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டில் இட் கம்ஸ் வித் லாட் ஆஃப் ஸ்டப்ஸ் லைக் நிறைய மவுண்ட்ஸ் வருது அண்ட் வாட்ச் தராங்க அண்ட் 2 பேட்ரி அண்ட் ஒரு சார்ஜர். லைக் பேட்ரி நம்ம ப்ளக்இன் அதாவது கேமராலேருந்து எடுத்துகிட்டு அந்த சார்ஜரில் ப்ளக்இன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் சீரியஸ்லி குட். அண்ட் 1100 mAh ஓகேங்களா. 2 பேட்டரி 1100 mAh தான். 4Kல எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 hours வரும். அண்ட் 1080 எடுத்திங்கன்னா உங்களுக்கு 8 hours வரும். அதே 720 ஃப்ரேம் பர் செகண்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 10 hours கிட்ட வருது. அண்ட் 2.7 ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெரிய ப்ளஸ் என்ன பார்த்தா அவங்க வைஃபை ஷேரிங் கொடுக்குறாங்க. இந்த பட்ஜெட்டில் வைஃபை ஷேரிங் கொடுக்கறது இட்ஸ் அ ரியலி குட் திங் ஆக்சுவலி நான் சொல்லுவேன்னா. பிகாஸ் வைஃபை ஷேரிங்னால் உங்களுக்கு இதோட அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 அப்ளிகேஷன், ஒன்று iSmart Pro ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, யூசர் கையில் போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அது ரெண்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ஜஸ்ட் வியூ பண்ணலாம். என்னென்ன வீடியோஸ் எடுத்துருக்கீங்க, ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டாகவே வியூ பண்ணிக்கலாம். எந்த ஒரு லேகும் இல்லாமல் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். டவுன்லோட் கொடுக்கணும், டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆப்ஷன்ஸை. நமக்கு பார்த்தீங்கன்னா மேனுவல் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. லைக் ISO பண்ணுறது, சீன் மோட் நம்ம கிளிக் பண்ணுறது. ஸோ எங்கெங்கே நீங்கள் மேனுவலாக கிளிக் பண்ண கொஞ்சம் ப்ரொஃபஷனல் மேனேஜ் கிளிக் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் மேனுவல் கிளிக் பண்ணிக்கலாம். பட் ரைடிங்க்கு உங்களுக்கு எப்போவுமே வந்து நீங்கள் ரைடிங் சீன் மோடை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக் கேப்சர் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அண்ட் சூப்பர் வைட் ஆங்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில். ஸோ லைக் கொஞ்சம் பெருசாகவே வைடாக உங்களுக்கு கவர் ஆகும். அண்ட் ஸோ இது கூட உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் கேஸ் கொடுத்துருக்காங்க. சீம்ஸ் லைக் வாட்டர் ப்ரூஃப் கேஸோட லிட் மேபி ஒரே சான்சஸ் இருக்கும் போல். அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் அலர்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் கேஸ் இது. அண்ட் வாட்சை பற்றி பேசிட்டோன்னா ஜஸ்ட் அது ஒரு வாட்ச் மாதிரி ஜஸ்ட் ஆன் ஆஃப் பட்டன் அண்ட் வந்து வீடியோ ஆனுக்கு, இன்னொன்று வந்து ஃபோட்டோ ஆனுக்கு கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. பட் நம்ம கேமராவில் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு நாட் அப் டு த மார்க். உங்கள் டச் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இப்போ இருக்க டச் ஸ்க்ரீன் சென்சிட்டிவ் மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு. லைக் பழைய காலத்தில் நம்ம யூஸ் பண்ணிப்போம் இல்லையா டச் ஸ்க்ரீன்ஸ்லாம், அந்த மாதிரி தான் இருக்குது டச் ஸ்க்ரீன்ஸ் தான். அண்ட் மேலே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க செலக்ட் ஆப்ஷன்ஸ்க்கெலாம். ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். பிகாஸ் கீழே டச் ஸ்க்ரீன் கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் அந்த யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் நாங்கள் அன்பாக்சிங் வீடியோக்கு பிளான் பண்ணோம் ஆக்சுவலாக. பட் அது ஒர்க் ஆகலை எங்களுக்கு. ஸோ அதனால் நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே டெஸ்டிங் 4Kல டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்கேன். 4K 30 FPSல டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 4K 30 per secondல தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2.7ல் இருக்குது. அதுவும் வந்து 30 FPSல இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா 1080 இருக்குது, 60 and 30ல் இருக்குது. அண்ட் 720லேயும் உங்களுக்கு 60 and 30ல் இருக்குது. ஓகேங்களா. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ மோஷன் கொடுத்துருக்காங்க.
ஸ்லோ மோஷனும் உங்களுக்கு 720 30 fps தான் ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் ஆனும் கொடுத்துருக்காங்க, ஸ்டெபிலைசேஷன் ஆன் ஆஃப். எனக்கு நான் கேமரா மவுண்ட்டில் போட்டிருக்கேன், அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப ஷேக்ஸ் கிடையாது. பட் அது நம்ம வேறு ட்ரக்கிங் எதாவது போகிறப்ப செக் பண்ணாலும் தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு ஷேக் இருக்குது. இமேஜ் ஸ்டெபிலைசேஷனை பார்த்த வரைக்கும் ஓகே தான் எனக்கு தெரிஞ்ச. கேமராவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எனக்கு அது ஹெல்மெட்டில் மவுண்ட் ஆகினா உங்களுக்கு அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் பெருசாக தெரியாது. And hope you like this video. And just basic reviews தான் கொடுத்துருக்கோம் நாங்கள், ரொம்ப அன்பாக்சிங் எதுவும் கொடுக்கல. அண்ட் உங்கள் டெஸ்டிங் வீடியோ 4K வந்து லைவ் போயிட்டு தான் இருக்குது, அது நீங்களே பார்க்கலாம். And that's it. Thank you guys so much.